ஹை குட்டீஸ் நான் வந்துட்டேன். மணி என்ன 3 ஆயிட்டு. 3 ஆயிட்டுனா நம்ம வந்துருவோம். நேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சரி முந்தா நாள் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னன்னா 2026 ஜனவரி மாதம் பட்ஜெட் போடலாமா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படியே ஜனவரி மாதம் நம்ம வந்து மளிகை ஜாமான் லிஸ்ட்டும் போட்டுடலாமா. நான் மொதல் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். முந்தா நாள் நைட்டு தான் என் ஹஸ்பண்டுக்கு வந்து சேலரி வந்துச்சு. ஸோ அதனால் நான் இப்போ தான் வந்து போட்டுட்ருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து இனிமேல் தான் ஒரு வேளை சேலரி வரலாம், இல்லைன்னா இதுக்கு முன்னாடியே வந்திருக்கலாம். வந்தவங்க எப்படி நீங்கள் பட்ஜெட் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பவும் போல தான் என்ன சொல்லணும். ஃபஸ்ட்டு இது என்னோடய வீடியோக்கு ஃபஸ்ட் டைம் இதான் வர்றீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஜனவரி 2026 ஃபஸ்ட்டு ஓகேவா. மளிகை ஜாமான் பட்ஜெட்குள்ளே வாங்கலாமா அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக வாங்க முடியும். என்னோடய பழைய வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், நான் வந்து 2000 2300 நான் மொத்தமாக வாங்கிடுவேன். வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கு அடுத்த மாதம் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாகுமோ அந்த அளவுக்கு நான் வந்து கம்மி பண்ணி எடுத்துக்கிடுவேன். ஃபஸ்ட்டு மளிகை ஜாமான் 2026 நம்ம வாங்க போகிறோம் அப்படி தானே. இதை பட்ஜெட்டுக்குள்ளே எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறத நான் வந்து சொல்ல போகிறேன். லாஸ்ட் மாதம் அதாவது போன மாதம் உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது, என்னென்ன ஜாமான்லாம் வாங்கியிருந்தீங்க, எவ்வளோ மிச்சம் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கணும். இந்த 10 பாயிண்ட் மட்டும் நம்ம மண்டையில் ஏற்றிக்கிட்டாலே போதும்டா. நம்ம வந்து ஈஸியாக 2500 நம்ம மளிகை ஜாமானுக்கு எடுத்து வச்சோன்னா 2000 2100க்குள்ளே முடிச்சுட்டு மிச்சம் 4400 ஆட்டையை போட்டுடலாம். அந்த 400 ஆட்டையை போட்டு நம்ம சேவிங்ஸில் போட்டுடலாம். ஸோ அதனால் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 10யுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். இதில் ப்ரூஃபோடு நான் வந்து அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக கவனமாக நீங்கள் வந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் புரியும் நான் என்னென்ன ஜாமான்லாம் வாங்கியிருக்கேன், என்னென்ன வாங்க போகிறேங்கிற லிஸ்ட்டு எல்லாமே நான் போட்டிருக்கேன். வாங்கின ஜாமானுக்குள்ள லிஸ்ட்டையும் நான் இதோட அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைன்னா அதை நீங்களும் பார்த்துக்கோங்க ஓகேவா. ஃபஸ்ட்டு இந்த 10 பாயிண்ட்ஸ்குள்ளே போகலாமா. இந்த 10 பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம்டா. இது தெரிஞ்சிச்சுன்னா தான் நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து மளிகை ஜாமான் வாங்க முடியும். லாஸ்ட் மாதம் என்னென்ன ஜாமான் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதில் எது கம்மி எது கூட வாங்கியிருக்கோம், எவ்வளோ மிச்சமாக இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஓகேவா. 2வது எந்தெந்த கடையில் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னோடய வீடியோஸில் ஃபுல்லாகவே. நான் வந்து ஒரே கடையில் போய் லிஸ்ட்டு கொடுத்து எனக்கு இதெல்லாம் போட்டு தாங்கடாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் நான் கேட்கக்கூடிய ஆளே கிடையாது. நாங்கள் வந்து வேறு மாதிரி அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல வாங்குவேன். அதாவது ஒரு கடையில் எது கம்மியாக இருக்கோ அங்கே போய் வாங்குவேன். சில இடத்துல வந்து ரிலையன்ஸ் மார்க்கெட்டில் கம்மியாக இருக்கும், சில பேர் வந்து அண்ணாச்சி கடையில் கம்மியாக இருக்கும், சில இது பெட்டி கடையில் கூட கம்மியாக கிடைக்கும். ஸோ எங்கெங்கே என்னென்ன கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு தேடி அலைஞ்சு வாங்குவேன். எனக்கு அப்படியே பழகி போச்சு. அப்படி பழகி வாங்க போய் தான் என்னால் இந்த அளவுக்கு சேவிங்ஸ் பண்ண முடியுது அப்படின்னே நான் சொல்லலாம். இதை நான் ஒரு பெருமையாகவே சொல்லுவேன். ஏன்னா ஒரே இடத்துல வாங்க மாட்டேன். பட் இதோட சைடு எஃபெக்ட்ஸ் வந்து நிறையா இருக்கும். என்னென்னா கண்டிப்பாக நைட் வந்து கால் வலி வந்துடும். எனக்குலாம் செம்ம கால் பெயின் ஆயிரும். இது கொஞ்ச நாளைக்கு அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து செட் ஆயிரும். இந்தந்த கடை நமக்கு தெரிஞ்சிச்சுனாலே போதும் சரிங்களா. ஸோ எங்கெங்கே கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் தேடி கண்டுபிடிச்சி வாங்குங்க. 3வது பாயிண்ட்ஸ் யார் கடையில் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து பொங்கல் ஆஃபர், தீபாவளி ஆஃபர், நியூ இயர் ஆஃபர்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்கவுண்ட்லாம் கொடுப்பாங்க. அந்த டிஸ்கவுண்ட்டில் பார்த்து வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ 6 மாதத்துக்கு தேவையானதை நீங்கள் ஒரே மாதத்தில் வாங்கி வச்சுக்கிட்டே 8 மாதம் வரைக்கும் நீங்கள் கொண்டு வந்துடலாம். ஸோ எங்கே டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள். அதே மாதிரி நமக்கு லாபம் எங்கே இருக்கும், இங்கே வாங்கினா நமக்கு லாபம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு லாபம் இருந்துச்சுன்னா வாங்குங்க. இப்போ சரவணா ஸ்டோர்லாம் பார்த்தீங்கன்னா 1-2 ஜாமான் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். இதுவே பார்த்தீங்கன்னா பாதி ஜாமான் வந்து ஹை ரேட்டாகவும் இருக்கும். எப்போவுமே நம்ம ஜாமான் வாங்குகிறோன்னா அந்த பில் அவ்வளோத்தையுமே உட்காந்து சரி பார்க்கணும். என்ன சரி பார்க்கணும் தெரியுமா. இப்போ சிறுபருப்புன்னு வச்சுக்கோங்களேன், சரி சீனியே வைங்களேன். எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ ஒரு இடத்துல 40 ரூபான்னு இருக்கும், ஒரு இடத்துல 42 ரூபான்னு இருக்கும், ஒரு இடத்துல நல்ல ஃபேன்சியாக ஒரு கவரை போட்டு 48 ரூபான்னு போடுறான், சில பேர் 50 ரூபான்னு போடுவான். இதில் நமக்கு லாபம் எங்கே, 40 ரூபாயில் தான் லாபம். ஸோ நம்ம எங்கே கம்மி அப்படிங்கிறத நம்ம தான் பார்க்கணும். அப்போ நீங்கள் சரவணா ஸ்டோரில் போய் நேராக பில் எடுத்துகிட்டு இது அவ்வளோத்துக்கு நம்ம எடுத்து உள்ள ட்ராலியில் போட்டு நம்ம எடுக்கிறத விட எங்கே எது கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ சரவணா ஸ்டோரை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் கம்மியாக இருக்கும், நம்ம பிரியாணி ஐட்டங்கள் எல்லாமே அங்கே வந்து கம்மியாக இருக்கும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம், பருப்பு வகைகள் கம்மியாக இருக்கும். பட் மற்ற ஜாமான்கள்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ எது கம்மியோ அங்கே வாங்கிக்கணும், எது கூடவோ அங்கே வந்து தூரணுன்றணும் ஓகேவா. இந்த மாதம் நான் வெயிட் லாஸ்க்கும் வாங்கணும், குழந்தைகளுக்கு சத்தானதே வாங்கணும். நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா, வெயிட் லாஸ் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் லாஸ்க்கும் நம்ம வாங்க போகிறோம், குழந்தைகளுக்கு வந்து ப்ரோட்டீன் சத்து உள்ளதாகவும் வாங்க போகிறோம். ஆனால் செலவும் பட்ஜெட்டுக்குள்ளே வரணும். இதெல்லாம் எப்படி அப்படிங்கிறது தான் நான் வந்து யோசித்து நான் இந்த வாட்டி போட்டிருக்கிறேன். போட்ட பட்ஜெட்டை விட கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் கூட மட்டும் வந்துடவே கூடாது. இதில் நான் ரொம்ப கான்ஃபிடென்ஸாக இருக்கேன்ப்பா. நோ அன்ஹெல்தி ஃபுட்டு. இந்த மாதம் 2026 நான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கிறேன். நோ அன்ஹெல்தி ஃபுட்டு, ஒன்லி நல்ல பிள்ளையாக இருக்கணும். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, ஜங்க் ஃபுட் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த மைதா, அப்புறம் என்னது இந்த நூடுல்ஸு, மக்ரூனி, இந்த மாதிரி மைதா ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல பிள்ளையாக குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால் நான் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டேன். 10வது பாயிண்ட் என்ன தெரியுமா,
எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச பையன் ஒரு நல்ல குடும்ப இஸ்திரியாக மாறணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். யாரெல்லாம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பண்ணுங்க. நான் இனி இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கேன்னு நினச்சிருக்கேன். இது வரைக்கும் நல்ல பிள்ளை தான். இனிமேல் இன்னும் கூட கொஞ்சம் நல்ல பிள்ளையா இருக்கலான்னு இருக்கேன். சரி, இப்போது என்னென்ன இந்த மாதம் நான் லிஸ்ட்டு போட்டிருக்கேன்னு காட்டட்டா? டொட்டோட்டாயிங். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பிஸ்மில்லா, அதை எப்போவுமே சொல்லி எழுதுறது தான். கல்லுப்பு 1, இது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது. எது ஆரம்பித்தாலும் ஃபஸ்ட்டு கல்லுப்போட ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. கல்லுப்பு 1, கல்லுப்பு 1 போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. இந்த ரோட்டில் வருவாங்க தெரியுமா ஒரு அண்ணனுங்க, அந்த அண்ணங்கிட்ட வந்து வாங்கிக்கிடுவேன். ஏன்னா கடையில் வாங்குறத விட அவங்க அலைஞ்சு திரிஞ்சு வராங்க இல்லையா, அப்போ அதனால் அவங்களுக்கு வாங்கினா அவங்களுக்கு ஒரு 5 ரூபா 10 ரூபா அதில் கிடைக்கும். ஸோ அவங்ககிட்ட வரும்போது ஒரு பக்கம் 2 பக்கம்னு சொல்லிட்டு வாங்கிக்குவேன். மஞ்சத்தூள் 1 போதும், ஏன்னா நான் மசாலா தூளோடு சேர்த்து மஞ்சத்தூள் வந்து அரைச்சிருவேன். நல்லெண்ணெய்யோ கடலெண்ணெய்யோ ஏதோ ஒன்று, அதை வந்து ஒரு 1/2 லிட்ரு. தேங்காய் எண்ணெய் கம்பல்சரியாக ஒரு 1/2 லிட்ரு. 1 லிட்ரு உங்களுக்கு போதுமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க வந்து கேள்வி கேட்க வருவாங்க. இப்போவே சொல்லிடுறேன், இதில் 1 லிட்ரு கிடைக்கா? ரேஷன் கடையில் நம்ம ஸ்டாலின் அண்ணன் ஒன்று கொடுப்பாரா? ஸோ அதனால் இது 1 லிட்ரு, அது 1 லிட்ரு, மொத்தம் 2 லிட்ரு. அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். மைசூர் சாண்டல் சோப்பு 2, பவர் சோப்பு 6. அப்போ பாத்திரங்களோட சோப்புக்கு என்னக்கா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. இந்த பவர் சோப்பு போட்டு மிச்ச சோப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து நான் பாத்திரங்களோட சோப்பாகவே யூஸ் பண்ணிப்பேன். இதுக்குன்னு தனியாலாம் நான் சோப்பு வாங்க மாட்டேன்ப்பா, சீரியஸாகவே சொல்கிறேன். எனக்கு அந்த சோப்பு வாங்குறது என்னமோ கொஞ்சம் ஓவர் சீன் மாதிரி தெரியும். மற்றவங்க எப்படின்னு தெரியல, நான் எனக்கானதான் சொல்கிறேன். அப்புறம் நான் சீன் போடுறேன்னு நினைக்காதீங்க. இப்போ நம்ம சோப் போடுவோமா, மேக்ஸிமம் நம்ம கைட்டு சோப் போட மாட்டோம். ஏதாவது 1 2 சோப் போடுறதுக்கு தான் வச்சுருப்போம். அந்த சோப் போட்டு மிச்ச சோப்பு இருக்கும், அதை வந்து நான் 2 துண்டாக உடச்சி வச்சுப்பேன். ஒன்று வந்து பாத்திரத்தை கழுவ வைப்பேன், அது வந்து கொஞ்ச நாள் கழித்து இன்னொன்று போடுவேன். அப்படித்தான் எப்போவுமே நான் முழு சோப்போ மொத்தமாக வந்து அந்த கிண்ணத்தில் வந்து போட மாட்டேன். பாதி பாதியாக போட்டு வச்சுப்பேன். ஏன்னா உடனே போட்டோன்னா நம்ம பசங்க இருக்கிற வீடு பார்த்திங்களா, பிள்ளைங்க சீக்கிரத்தில் கரைச்சிடுவாங்க. அதனால் பாதி பாதி சோப்பாக யூஸ் பண்ணுவேன். ஸோ கரெக்டாக எனக்கு 6 சோப்பு, சம்டைம்ஸ் 7 சோப்பு வரும். பெருங்காயம் 1 ஒரு டப்பான்னு போட்டிருக்கேன். சம்டைம்ஸ் நான் என்ன பண்ணுவேன்னா 1/4 கிலோவாக வாங்கிக்கிடுவேன். 1/4 கிலோ கட்டி பெருங்காயம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கட்டி பெருங்காயத்தை வந்து வாங்கிக்கிறது. பாதாம் 50, முந்திரி 50, கிஸ்மிஸ் 50, இதெல்லாம் 50 50 தான் போதும். ஏன்னா பட்ஜெட் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, அதனால் அது போதும். சுண்டை வத்தல் 4 பாக்கெட், 5 ரூபா பாக்கெட் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் ஒரு 4 பாக்கெட்டை வாங்கி போட்டுக்கிடுவேன். அவள் வந்து 4 பக்கம் 100 ரூபா, 4 பக்கம் 100 ரூபான்னு சொல்லிட்டு கொண்டு வருவாங்கல்ல, அந்த எண்ணெய் பிடிச்சி உட்கார வச்சு 4 பக்கம் வாங்கி வச்சுருவேன். ரேஷன் பொருளில் இன்னும் இருக்குது, இவ்வளோ தானே அப்படின்னு கேட்டுறாங்க. இன்னும் இந்த சைடு போவேன், பொறுங்க வாரேன். ரேஷன் பொருளில் பச்சரிசியை வாங்கி அதை வந்து திரித்து வச்சுப்பேன். அதில் கொழுக்கட்டை, கூழ் கொழுக்கட்டை, இடியாப்பம், புட்டு, இந்த 4 ஐட்டங்களே இந்த இவரை வச்சே நான் நிறைவேற்றிக்கிடுவேன். கோதுமையில் வந்து மொத்தமாக சப்பாத்தி மாவுன்னு அரைப்பேன். இன்னொன்று வந்து புட்டு மாவுக்கு அரைச்சிக்கிடுவேன். அதாவது நம்ம வந்து வறுத்து அரைப்போம் பார்த்தீங்களா, வறுத்தும் திரிச்சிக்கலாம். அப்படி இல்லையா நீங்கள் வந்து அவிச்சும் திரிச்சிக்கலாம். அவிச்சு திரிச்சாலும் உங்களுக்கு வந்து புட்டு வந்து சூப்பராக இருக்கும், மணமாகவும் இருக்கும். நான் வறுத்து இப்படி செய்வேன், ஓகேவா? ஸோ அதனால் பச்சரிசியும் கோதுமையும் நான் இந்த மாதிரி நான் செஞ்சு வச்சுப்பேன். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள். வெறும் ஆப்பமாக சுட்டால் கூட பிள்ளைங்க வந்து எரிச்சப்படுவாங்க. ஸோ அதனால் கூழ் கொழுக்கட்டை அப்படின்னு சொன்னால் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு கூழ் கொழுக்கட்டை, இடியாப்பம், புட்டுன்னு சொல்லிட்டு எதையோ ஒன்று செஞ்சிடுறதுப்பா. நெக்ஸ்ட்டு இது வந்து எக்ஸ்ட்ரா உள்ள மளிகை ஜாமான்கள், அதாவது இங்கே ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒரு கடையில் வாங்குறது. அதனால் சொல்கிறேன், கரெக்டாக பவர் சோப் வரைக்கும் ஒரு கடையில் வாங்குவேன். இதுக்கு கீழே இருக்கிறது ஒரு சோப்பு, இந்த ஒரு கடை. இந்த பாதாம், முந்திரி, கிஸ்மிஸ் இது இன்னொரு கடையில் வாங்குவேன். இப்படி இதுவே நான் 3 கடையாக மாற்றி வாங்க வேண்டாம். இது வந்து மொத்தமாக ஒரே கடை. இவங்க வந்து நம்மளுடைய பெஸ்ட்டு கடை அப்படின்னு சொல்லலாம். இந்த கடையோட நான் பில்லை வந்து இதில் வந்து அட்டாச் பண்ணுறேன், ஓகேவா? இவங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணி கொடுப்பாங்க. இப்போதைக்கு நான் இவ்வளோ தான் ஜாமான் வாங்கியிருக்கேன். நேற்று போய் இதை தான் வாங்கிட்டு வந்தேன். மிச்சது வந்து அவங்ககிட்ட இல்லைன்னு சொன்னாங்க. இது வந்ததுக்கப்புறம் வாங்குவேன். ஸோ அதனால் எழுதி வச்சுருக்கேன். இப்போ சிறுபருப்பு 1 கிலோ அவங்ககிட்ட 108 ரூபா, சிறு பயிறு 1 கிலோ 105 ரூபா, தட்டைப்பயிறு 1 கிலோ 88 ரூபா. என்னக்கா எல்லாம் ஒரு கிலோவாக போட்டிருக்கீங்க, நீங்கள் பெரிய அப்பாட்டக்கறான்னு கேட்டுறாங்க. நான் தான் ஃபஸ்ட்டே சொன்னோம்லடா, இனிமேல் வெயிட் லாஸ் பண்ண போகிறேன். ஸோ நல்ல பிள்ளையாக இருக்கேன், சோத்தை குறைக்கிறேன் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஏன்னா சோறு சாப்பிட்டு கொஞ்சம் உடம்பு ஓவராக பூதிச்சிருச்சு. அதனால் நான் இனிமேல் சோத்தை குறைக்கிறேன், வாயை கெட்டுறேன் அப்படின்ட்டு இருக்கேன். காலையில் ஃபுல்லாகவே சுண்டல் வகை தான் சாப்பிடணுமா, அப்போ தான் வெயிட் லாஸ் குறையுமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் டெய்லி சிறுபருப்பு, தட்டைப்பயிறு, கருப்பு கொண்ட கடலை இப்படிலாம் நான் மாறலாம், நல்ல பிள்ளையாக இருக்கேன். ஸோ அதனால் எல்லாம் 1 கிலோ. கருப்பு கொண்ட கடலை வந்து 1 கிலோ 78 ரூபா தான், அதனால் 1 கிலோ போட்டிருக்கேன். தொளி உளுந்து 1/2 கிலோ தான் வாங்கியிருக்கிறேன். ஏன்னா இது எதுக்குன்னா அவசர காலத்தில் உதவும் இந்த தொளி உளுந்து. எனக்கு என்னக்கா அவசர காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. இப்போ நான் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன்னு வைங்களேன், பிள்ளைக்கு வந்து ஆட்டோ 8:30 8:45 வந்துடும். 8:35 கரெக்டாக வரும்னு வைங்களேன். நான் சம்டைம்ஸ் 7:30 தான் எந்திப்பேன். 7:30 எழுந்திரிச்சு என்னடா வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் முழிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணுவேன்னா, தொளி உளுந்து என்கிட்ட இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் ஒரு குக்கரில் போட்டு நல்லா வதக்கிட்டு தொளி உளுந்து ஒரு அரை உலக்கு, அரிசி ஒரு உலக்கு, 1.5 உலக்கு, 3 உலக்கு தண்ணி, கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து ஊற்றி உப்பையும் போட்டு மூடி வச்சுருவேன். கொஞ்சம் மசாலா தூள், பிரியாணி மசாலாவையும் போட்டு இதை மூடி வச்சிட்டோம்னா, அதாவது உளுந்து சோறுன்னு சொல்லுவோம் தெரியுமா, அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய ஸ்டைல் நான் இப்படி தான் செய்வேன். டேஸ்ட்டு வேறு லெவலில் வரும். இதுக்கு நான் தொட்டுக்கிட்டுறக்கு என்ன பண்ணுவேன்னா, கீழே வாங்க பொடி சோயா அந்த 1 கிலோன்னு எழுதிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த இருக்கா, இது எப்போவுமே நான் 1 கிலோ வாங்கி வச்சுப்பேன். இதை வந்து சீக்கிரத்தில் வெந்நீரில் போட்டு நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுட்டு இதையும் ஒரு மீல் மேக்கர் கிரேவி மாதிரி செஞ்சு வச்சுருவேன். அப்போ எனக்கு தொளி உளுந்தும் பொடி சோயா இருந்துச்சுன்னா நான் நைட்டு ஒரு வேளை லேட்டாக எழுந்திரிச்சேன்னா இதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிடுவேன். ஸோ அதனால் எப்போவுமே இந்த ரெண்டும் என் வீட்டில் ஸ்டாக் இருக்கும். எதுக்கு 1/2 கிலோ வாங்கியிருக்கேன்னா, போன மாதத்தில் உள்ளது கொஞ்சம் 1/4 கிலோ கிட்ட மிச்சம் கிடக்குது. ஸோ அதனால் 1/2 கிலோ வாங்கியிருக்கிறேன். ஓகேவா. அடுத்து கருப்பு மொச்சை 1/2 கிலோ. இது கருப்பு மொச்சை எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து புளிக்குழம்பு ஏதாவது வைப்போம் பார்த்தீங்களா, அதுக்காக கருப்பு மொச்சை வாங்கியிருக்கிறேன். அடுத்து ராகி 1 கிலோ. ராகி ஏங்க 1 கிலோ மட்டும் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. ஏற்கனவே 2 கிலோ வாங்கி திரித்து வச்சுருந்தேன். போன மாதம் ஒரே ஊர் வழியாக சுற்றுனதுனால கொஞ்சம் மிஞ்சிருச்சு. ஸோ அதனால் அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதம் 1 கிலோ போதும்னு சொல்லிட்டு 1 கிலோ வச்சுருக்கேன். ஏற்கனவே 2.5 கிலோ கிட்ட கிடக்குது. நெக்ஸ்ட்டு பொடி சோயா சொல்லிட்டேன். அடுத்து வாஷிங் பொடியை பொறுத்த வரைக்கும் ஏர்லியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொடி உண்டு. அதை வந்து நான் ஒரு சரமாக வாங்கிக்கிடுவேன். ஒரு பீஸ் வந்து 5 ரூபா விழும். ஸோ அதனால் ஒரு 6-7 பீஸ் வரும்னு வைங்களேன். அதை வச்சு ஈஸியாக நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். இல்லாட்ட இதெல்லாம் காலியாக போயிடுச்சுன்னா 1 ரூபாய்க்கு ஒரு இது வந்து பார்த்திங்களா, அது வந்து ஒரு 2 சரம் வாங்கி போட்டுப்பேன். அது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எனக்கா ஷாம்பு வாங்கலையே அப்படின்னு சொல்ல கேட்காதீங்க. போன மாதமே ஷாம்பு வாங்கி போட்டேன். ஒரு சரமாக வாங்கி போட்டுட்டேன். நானும் என் பொண்ணு மட்டும்தான் ஷாம்பு போட்டு குளிக்கிறது. ஸோ அதனால் ஒரு சரத்தையும் ஒரே மாதத்தில் நான் காலி பண்ணேன்னா இருக்கிற 4 முடியையும் நான் கையில் எடுத்துகிட்டு தான் கிடக்கணும். அதனால் மாதத்துக்கு ஒரு 4-5 தான் செலவு பண்ணுவேன். அதுவே இன்னும் ஒரு 3-4 மாதத்துக்கு வருங்கிறதுனால நான் இந்த வாட்டி ஷாம்பு வாங்கலை. நெக்ஸ்ட்டு கருப்பு கிஸ்மிஸ் 1/4 கிலோ. கருப்பு கிஸ்மிஸ் யாருக்குன்னா என் பையனுக்கு தான். அந்த பையனை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஸ்நாக்ஸுன்னு கேட்டானா கருப்பு கிஸ்மிஸ் எடுத்து கொடுத்துட்டோன்னா டப்பாவோடு உட்காந்து சாப்பிட்ருவான். அதனால் அவனுக்கு. பார்லி எனக்கு, உடம்ப குறைக்கிறதுக்கு. கிட்னி பீன்ஸு என் புருஷனுக்கு, அவருக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவருக்கு வாங்கியிருக்கேன். கொள்ளு காணம் எனக்கு 1/2 கிலோ. போன மாதமே ஒரு 1/2 கிலோ வாங்கி வச்சுருந்தேன். வெயிட் லாஸ் பண்ண பார்த்தீங்களா, இதை வந்து நல்லா வறுத்து பொடி திரிச்சு வச்சுக்கிட்டு அதை வந்து டெய்லி வெந்நீரில் ஆற்றி குடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ ஒரு 3-4 நாளாக குடிச்சிட்டு இருக்கிறேன். சரி எப்படியாவது உடம்ப குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரவை ஒரு 1/2 கிலோ. ரவை 1/2 கிலோ போதுமாக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏன்னா போன மாதத்தில் உள்ளது 1/2 கிலோ இருக்குது. நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், போன மாதத்தில் உள்ளது எனக்கு கொஞ்சம் ஜாமான் கிடைக்குது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, போன மாதம் ரொம்ப ஊர்வலிக்கு சுற்றுறதுனால கொஞ்சம் கிடந்துருச்சு. அடுத்து ஒயிட் சேமியா 4, கேப்ப சேமியா 4 போதும்டா இது. ஏன்னா மேக்ஸிமம் நம்ம 3/4 நேரம் இட்லி தோசை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய லைஃப் வந்து உருட்டிடுறோம். இந்த உருட்டும் போது இந்த சேமியா ரவெல்லாம் அந்தளவுக்கு தேவைப்படாது அப்படிங்கிறதுனால வச்சுருக்கேன். ரவை 1/2 கிலோ எதுக்குன்னா, மேக்ஸிமம் உப்புமாலாம் எங்கள் வீட்டில் தொண்டைக்குள்ளே இறங்காது. அதுக்கு பதிலாக குழிப்பணியாரம் செஞ்சு கொடுத்துருவேன். குழிப்பணியாரம்னா போதும், எவ்வளோ கொடுத்தாலும் இறங்கிரும். ஆனால் உப்புமான்னு சொன்னால் தொண்டைக்குள்ளே என்னமோ தட்டிக்கிட்டு நிற்கிற மாதிரி நின்றுவாங்கிறதுனால ரவை வந்து 1/2 கிலோ மட்டும்தான் வச்சுருக்கேன். இதுதான்டா எங்களுடைய மளிகை ஜாமான் லிஸ்ட்டு. உங்களோட லிஸ்ட்டு என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் சரிங்களா. என்னக்கா இப்படிலாம் லிஸ்ட்டு போட்டுலாம் இப்படி தான் செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. இன்னொன்று மறந்துட்டு பார்த்தீங்களா, 5 பெட்டி ஜாமான்லாம் எங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. கடுகு, சிறுபருப்பு, அதில் கடுகு, ஜீரகம், பெருஞ்சீரகம் எல்லாமே இந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த 5 பெட்டி ஜாமான் இருக்குன்னு போட்டிருக்கேன்னா காரணம் என்னவென்றால், எல்லாமே 1/4 கிலோ என்று போன மாதமே வாங்கி விட்டேன். ஸோ இந்த மாதம் எனக்கு அதுலேருந்து லீவு எல்லாமே இருக்குது. 5 பெட்டியை வந்து ஃபில் பண்ணியும் வச்சாச்சு. அதனால் அதை வந்து லீவ் விட்டுட்டேன். அடுத்த மாதம் நான் அதை வாங்கும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா. தான்டா இன்றைக்கியோட நம்ம இந்த மாதத்தோட மளிகை லிஸ்ட்டு அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு இந்த லிஸ்ட்டு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் லிஸ்ட்டுலாம் போட்டுட்டிங்களா? எந்த மாதிரி லிஸ்ட்டு போட்டிருக்கீங்க? பழசு அதாவது போன மாதத்தில் உள்ள ஜாமான்லாம் இருக்குதா, இல்லைனா அதை எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நான் இந்த மாதிரி தான்ப்பா போட்டிருப்பேன். ஓகேவா. இதோட இது காட்டுறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, ப்ரூஃபு இருங்க காட்டுறேன். டொயிங் வந்துடுச்சு. பொடி சோயா சொன்னேன் பார்த்தீங்களா, 90 ரூபா. லூஸ் ராகி, கருப்பு மொச்சை, இது எல்லாமே இங்கே கம்மியாக கிடைக்கும். ஸோ கம்மியாக கிடைக்கும்போது நாங்கள் வந்து வாங்கிக்குவேன். என்ன இது கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு வாங்குற மாதிரி இருக்கும். அந்த அண்ணன் கடை வந்து எங்கள் ஊரில் இல்லை, வெளியூரில் இருக்குது. ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளின்னு வைங்களேன். அங்கே போய் எல்லாத்தையும் மொத்தமாக வாங்கி வச்சுக்கிறது. பஸ்ஸில் போயிட்டு வர்றதுக்கு போக 10 ரூபா, வர 10 ரூபா, அதிலே போயிட்டு வந்து வாங்கி வச்சுப்பேன். இந்த மாதிரி வாங்கி வைக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ப்பா. இதுதான் என்னோடய ப்ரூஃபு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு புரியாட்டாலும் இங்கே பாருங்கள், இதுவும் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். அப்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். தெரியுதா? இவ்வளோ தாண்டா நான் வாங்கியிருக்கேன். இன்னும் வாங்க போகிறது இவ்வளோகான்னு இருக்குது. கண்டிப்பாக இன்ஷால்லாஹ் இன்றைக்குள்ளே எல்லா ஜாமானையும் வாங்கி முடிச்சிடுவேன். எல்லா ஜாமானும் வாங்கி வச்சா தான் நமக்கு வந்து வேலை என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடும். என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு முக்கியமான வீடியோ என்ன தெரியுமா? நாளைக்கு இதே மாதிரி இன்றைக்கி வந்து மளிகை ஜாமான் வாங்கிட்டோமா, நாளைக்கு வந்து காய்கறி எப்படிலாம் வாங்கணும், எவ்வளோக்குள்ளே வாங்கலாம், 200 ரூபாய்க்குள்ளே எப்படி வாங்க முடியும் அப்படிங்கிற வீடியோ தான் நான் போட போகிறேன்.
ரூ. 200 இல்லை ரூ. 150 என்னால் வாங்க முடியுங்கிற நான் வந்து நிரூபித்து காட்டுறேன். ஓகேவா? யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களாம் வெஜிடபிள்ஸ் வீடியோ போடுங்கக்கான்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் போடுறேன். உங்களுடைய கமெண்ட்டை பொறுத்து போடுறேன்டா. ஏன்னா நிறைய பேர் போடவா வேண்டாமான்னு கேட்டால் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. வெஜிடபிள்ஸ் வீடியோ வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ரூ. 200 எப்படி வாங்கலாம் ஒரு வாரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காட்டுறேன். வெஜிடபிள்ஸ்னு சொன்னால் கூட போதும். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கமெண்ட் எழுத வேண்டாம். வெஜிடபிள்ஸ்னு மட்டுமா தான் எழுதுங்க. நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். நாளைக்கு நான் வந்து அதே வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன். ஓகேவா? ஓகே, டாட்டா, பாய்மா. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.